காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன கிழமை பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை. நாளை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 7ஆம் தேதி. இன்றைக்கி காலையிலே கிளம்பிட்டேன். ஒரு 9:41 டைமு. இன்றைக்கி நேற்று கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக போகிறேன். இன்றைக்கி எப்படின்னு தெரில. அதுவும் இல்லாமல் நேற்று மேட்ச்சு ஃபுட்பால் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபீஃபா ரெனால்டோ போர்ச்சுகல் டீம் வெளியேறிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நானும் மெஸ்ஸி ஃபேன். இருந்தாலும் ரெனால்டோவோட லாஸ்ட்டு வேர்ல்டு கப் மேட்ச் நினைக்கிறேன் இது. நெய்மாருக்கும் அதே தான் நினைக்கிறேன். 2 பேரும் இதுவாகிட்டாங்க, பிரேசிலும். ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆனால் லாஸ்ட் மேட்ச் இப்படி போகிறதுன்றது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அவர் உண்மையில கோட்டு தாங்க. அவர் சும்மாலாம் அந்தமாரி லெவலுக்கு யாராலே வந்துட முடியாது. அதுக்கடுத்தது இப்போது மொபைல் ஹோல்டர் இன்னும் ஆர்டர் போடலைங்க. இதோ இப்போ அங்கே நிழலில் நின்று ஆர்டர் போடுற வீடியோவும் உங்களுக்கு காட்டிடுறேன். ஏன்னா நேற்று நைட்டே போடலான்னு நினச்சேன். நேற்று எடிட் பண்ணி 10:30 மணி ஆயிடுச்சு. 10:30 மணி ஆனதுக்கடுத்தது அரை வரல சாப்பிட்ணும். சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்தது 10 தூங்கணும். கொஞ்சம் சீக்கிரமாகவே நேற்று தூங்கிட்ட மாரி. நேற்று சீக்கிரமாக தூங்கலைங்க, லேட்டாக தாங்க தூங்கினேன். வேறு ஒருத்தர் கூட ஃபோனில் பேசியிருந்தேன். அப்படியே டைம் ஓடிச்சு. மொபைல் ஹோல்டர் ஆர்டர் இப்போ போட்டுடலாம். இப்போ இந்த வீடியோவில் போட்டுடலாம். அதுதான் சரிங்களா. அதுவும் இல்லாமல் நேற்று போட்டிருந்தா கூட ஒரு 30 ரூபா எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுங்க. 30 ரூபா 40 ரூபா எக்ஸ்ட்ரா இருந்திருக்கும். இன்றைக்கி போடுறதுனால அந்த 40 ரூபா எனக்கு கம்மி. நான் தெரில, சரி போட்டுருவோம். மொபைல் ஹோல்டர் எது போட போகிறேன்னா அது கொஞ்சம் இதுவாக தான் போடுவேன். இந்த இதுவில் போடுற மாரி தான், ஹேண்டில் கண்ணாடியில் போடுற மாரி தான் மொபைல் ஹோல்டர் ஆர்டர் போடுவேன். பார்த்துங்க. மொபைல் ஹோல்ட்ரு இது பாருங்க. இது இல்லை, இது கிடையாது. 377 ரூபா கிடையாது, 359 ரூபா. இது தான் போடுவேன். இது போட்டான்னு வச்சுக்கிங்களேன், பைக்கம் போடலாம். அணில் போகுது. பைக்கம் போடலாம், ஸ்கூட்டரும் போடலாம். அது போட்டான்னு வச்சுங்க, பைக் மட்டும் தான் போட முடியும். வாங்கி அவங்களுக்கு கொடுக்க முடியாமல் போயிடுச்சுன்னா இப்போ யார் கொடுக்க போகிறேன்னே தெரில. பை நவ் போட்டேன். பை நவ். அதுக்கு அடுத்தது என் வீட்டு அட்ரஸ் அதிலே இருக்கும். அமௌண்ட்டு கிஃப்ட் கோடெலாம் இல்லை, கேஷ் ஆன் டெலிவரி தான். 14 ரூபா எக்ஸ்ட்ரா ஆவாங்க. 373 ரூபாங்க. ப்ளேஸ் யுவர் ஆர்டர். என்னைக்கு வருதுன்னு நான் சொல்லிடுறேன், சரிங்களா. ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடுச்சு, எங்கள் வீட்டுக்கு வந்துடும். என்னைக்கு வருதுன்னா ஜூலை 15. என்னடா டேய், என்னங்க அரைவ் ஜூலை 15. இந்த வாரம் வரேன்னு நினச்சேங்க நான். சரிங்க, நான் டேட்டை பார்க்காம இது பண்ணிட்டேன். பரவாயில்ல, போட்டோம். அது அடுத்த வாரம் வரும், அதையும் பார்த்துங்க, சரிங்களா. அடுத்த வாரம் 15ஆம் தேதியா, என்ன கிழமைன்னு சொல்லிடுறேன். 15ஆம் தேதினா புதன்கிழமை வரேங்க. புதன்கிழமை வந்துச்சுன்னா 16ஆம் தேதி நான் எதுனா சொல்லி கொடுத்துட்றேன் நெக்ஸ்ட் வீக்கு, சரிங்களா. நான் இப்போ டேட்டை பார்க்காம புக் பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க. சரிங்க, போய்ட்டு ஃபஸ்ட் ஆர்டர் பிக்கப் எடுத்துகிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். டைம் பார்த்துங்க, 9:49. அவ்வளோதான். நான் இதுதான் புக் பண்ணுறதுக்கோசரம் தான், உங்களுக்கு காட்டுறதுக்கோசரம் தான் இப்போ நிறுத்தினேன், சரிங்களா. எப்படியே புக் பண்ணியாச்சு. மொபைல் ஹோல்ட்ரு குத்துருவேன். அது இதில் போடுறது தான். இதில் போடுறது வேஸ்ட்டுன்னு தெரியும், சொல்லுவீங்க. இதுமாரி தான். ஆனால் அது வாங்கினா சில பேர் கொடுக்கலாம், சில பேர் கொடுக்க முடியாது. இதே இப்போ இந்த ஒரு மொபைல் ஹோல்டர்னால் பைக்கு ஆளாக இருந்தாலும் சரி போட்டுக்கலாம், ஸ்கூட்டர் ஆளாக இருந்தாலும் போட்டுக்கலாம், சரி. அதனால் அது வாங்கிட்டேன். யார்கிட்ட கொடுக்க போகிறோம் நம்மளுக்கு தெரியாதுல்ல. அதனால் நம்ம அந்த வாரத்துக்கு எதனா வச்சு குத்துருவோம், சரிங்களா. மொபைல் ஹோல்டர் ஆர்டர் பண்ணியாச்சு. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தான், யாராவது ஒருத்தருக்கு போகுது. அவ்வளோதாங்க. டைம் பார்த்துங்க. எத்தனை மணிக்கு வந்தேன்னா காலையில் பார்த்துருப்பீங்க. ஒரு 10 மணிக்கு இங்கே இருக்கிறேன்னு சொல்லியிருப்பேன்னா, இப்போ டைம் எத்தனை நினைப்பீங்க? மணி 12 அதுமாரி நினைப்பீங்களா? ஹையஸ்ட்டு மணி 3 மணிக்கு ஃபஸ்ட் ஆர்டர் எடுக்கிறேங்க. சூப்பர்ல. அதுதாங்க இன்றைக்கி ஹைலைட்டு. என்னடா 3 மணிக்கு ஆர்டர் எடுத்துன்னு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டரே போடலைங்க. நான் வீட்டுக்கு போகலான்னு தான் எண்ணம்.
சரி என்ன பண்ணுறது, ஓட்டி ஆகணுன்ற ஒரு எண்ணம். அதனால் பெரிய ஆர்டராக ஒன்று பார்த்துட்டு போட்டாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் எடுக்க முடில. இப்போ தான் ஒரு ஆர்டர் எடுக்க முடிஞ்சிச்சு, 600 ஆர்டரு. சரி அதை தான் எடுத்தேன். 3 மணிக்கு எடுத்துன்னு போகிறேன். இதுக்கு நீ சின்ன சின்ன ஆர்டரை எடுத்து பார்த்து ஓட்டலாமேன்ட்டு நீங்கள் சொல்லலாம். ஆனால் எனக்கு அப்படியே பசங்க கூட பேசி, ஏன்னா யாருக்கும் போடல, என் கூட ஒரு 4 பேர் உக்காந்துருந்தாங்க, யாருக்கும் போடல. சரி நானும் உக்காந்து அவங்க கூட பேசின்ட்டு அப்படியே டைம் இதுவாகிடுச்சு. டைம் ஓடி அதுக்கு அடுத்தது ஆர்டர் இப்போ. ஆனால் அது இதை எடுத்துகிட்டு ஊரை பக்கம் எடுத்துருக்கிறது குரோம்பேட்டை போட்டாங்க, எடுக்க முடியல. 414 ரூபா. என்ன பண்ணுறது, இதுதான் நம்ம நேரம். சரி எத்தாச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்குமேட்டு 600 சில்லறை எவ்வளோ வந்துச்சு. ஆர்டர் எடுத்துன்னு போயின்னுக்கிறேன் ஊரை பார்க்கறதுக்கு. நம்மளுக்குன்னா ஒரு 1200 வந்தால் போதுமா, 250 ரூபா தெரில. இன்றைக்கி எப்படி எவ்வளோ ஓட்டினேன், நேற்று நல்லா குத்தானுங்க, இன்றைக்கி இது பண்ணி விட்டானுங்க. எப்படியோ ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. ஃபஸ்ட்டே 500 ஆர்டரு 400 ஆர்டர்லாம் நான் சும்மா விட்டேங்க நேற்று இதுனால. பரவாயில்லையே பார்த்துக்கலாம் வாங்க, ஆர்டர் தான் நம்மளுக்கு போட மாட்டாங்க, போடுவாங்களே அப்படின்ட்டு ஒரு எண்ணத்தில் இது பண்ணேன். பார்த்தீங்கன்னா ஆர்டர் அப்படியே உட்கார வச்சிச்சு. நாளைக்கெலாம் வந்தால் ஒரு 400 ரூபா இருந்தாலும் எடுத்துகிட்டு செட் பண்ணிட்டு போனோங்க. அதுதாங்க. ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார், யாருன்னு தெரில, இப்படி காசு வாங்கிட்டு எவ்வளோ தான் காசு கொடுத்தாங்கன்ட்டு அப்படின்ற மாரி ஒருத்தர் போட்டார். சரியாக தெரில, நான் அது அழகாக கரெக்டாக படிக்கல. ப்ரொமோஷனான்ற மாரி. ப்ரொமோஷனுக்கு நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணுறீங்கன்னா கூட நீங்கள் சொல்லுங்கள், நான் ப்ரொமோஷன் பண்ணித்தரேன். அதுமாரி எனக்கு காசு வாங்கிலாம் ப்ரொமோஷன் பண்ணணுன்ட்டுலாம் அவசியம் இல்லை. நான் நேற்று போட்ட வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தாலே நான் 2 ஆப்பையும் தான் சொல்லியிருப்பேன். ரேப்பிடோ ஓட்டவே இல்லை. ரேப்பிடோ ஓட்டியிருந்தால் தான் ப்ரொமோஷன்லாம் பண்ண விடுவாங்க. ஓட்டு ரேப்பிடோலாம் ப்ரொமோஷன் பண்ண விட மாட்டாங்க. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. ப்ரொமோஷனால என்னன்னு தெரியாமல் கமெண்ட்டை போடக்கூடாது. அதுக்கடுத்தது போட்டிருக்குன்னா அது ப்ரொமோஷன் போட்டு. நான் நேற்று வீடியோவில் திட்டிருப்பேன், போட்டுடலாம் இது பண்ணாதீங்க, அவன் நம்மளுக்கு விசுவாசமாக இல்லை, ஃபுல் வீடியோ பார்த்துருந்தா நீங்கள் பேசலாம், இந்தமாரி இதுக்கு நீங்கள் இது பண்ணலாம், எதோ போட்டோம்தான் தெரில என்னான்ட்டு சொல்கிறேன். நண்பர்களே, கொஞ்சம் பெட்ரோல் போட்டுக்கலாம். 220 ரூபாய்க்கு பெட்ரோல் பங்கே ஃபுல்லாகுது. நான் 220 ஜிபே தான். அவர் பேர் என்ன, பவர் ரேஞ்சர், ஏதோ சின்ன பையன் நினைக்கிறேன், தெரில யாருன்ட்டு. போடுறேன், அந்த இதுவும் போடுறேன் பாருங்க நீங்கள். நான் இதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணக்கூடாதுன்னு தான் பார்க்குறேன். என்ன பேச வச்சிடுறாங்களே, நான் என்னையா ப்ரொமோஷன் பண்ணுக்கிறேன், நீ என்ன ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு என்ன வாய்ப்பு கொடு, நான் வேணால் ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்குறேன், சரியா? ப்ரொமோஷன்லாம் ஒன்றுமே பண்ணுறது இல்லையா? நீ என்னையா சும்மா வீடியோ பார்க்குறியா, பார்த்துட்டு என்ன சொல்லிவிட்டு கமெண்ட்டில் போயிடுற, அது நாளை பின்ன நம்மளுக்கு தான் உறுத்தினே இருக்கேன்யா. உங்களுக்கு எப்படி சொன்னால் புரியுமான்னு தெரில. நான் கஷ்டப்பட்டாலும் வீடியோ போடுறதுயா, ஒரு இடத்துலலாம் நான் 4 ஹவர், நீ வேணால் பாரு, 4 ஹவர்லாம் ஆர்டர் எடுக்காமலாம் உக்காந்துக்கிறேன். அந்த வீடியோவில் என்ன ப்ரோ இப்படி பண்ணுற, என்ன சின்ன ஆர்டர் ஓட்டுன்ட்டு நல்ல கமெண்ட் பண்ணியிருப்பியா, அதெல்லாம் பண்ண மாட்டானுங்க. இதுமாரி எதுனா போட்டால் மட்டும்தான். ஏன்னா இதுமாரி போட்டால் தான் ஏன் பார்ப்பாங்க. நீ 2 வீடியோ பாரு, வியூஸே போயிருக்காது. ஆனால் நான் ஓட்டுருந்தே தான் போடுறேன். நான் அதில் என்ன போய் சொல்லி எனக்குன்னா பிரயோஜனம்? எதுனா வாய்க்கு வந்ததை அச்சு விடாதீங்கயா, அதை என்ன பண்ணுறான்னு பாருங்கயா. நான் நடந்து தான் சொல்ல. இப்போ 3 மணிக்கு ஆர்டர் எடுத்துன்னு போகிறேன். இது இருந்தால் வீடியோவில் இப்போ எடிட் பண்ணி போட போகிறேன். இப்போ இதுக்கு எதனா நல்ல கமெண்ட் என்ன பண்ணுவீங்களா? வாயை திறக்க மாட்டானுங்க. ஒருத்தனை அமுக்கணும்னா மட்டும் வாயை திறக்கிறதுக்கு 10 பேர் வரானுங்க. அது என்ன பண்ணுறது, அது அவங்களோட எண்ணம். சும்மா என்ன ஒருத்தன் வளரணுன்னா எவனுக்கும் பிடிக்காதுங்க, சத்தியமாக சொல்கிறேன். நான் அதுதான் யாருக்குமே ஷேர் பண்ண மாட்டேங்க. சொல்லியிருப்பேன், ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் யாருக்குமே என் வீடியோ ஷேர் பண்ண மாட்டேன். எதுனாலனா இதனால தான். இதுமாரி நம்மளை ரொம்ப அப்படியே அமுக்கிற மாரி பேசுவாங்க. அந்த விஷயந்தான் பிடிக்காது. ஒருத்தன் வளர்ந்து வரானா அவன் வளைச்சி பார்த்து சந்தோஷப்படணும் அப்படி எதுவுமே கிடையாது. நீ சந்தோஷப்பட தேவையில்ல, நீ அமைதியாக இருந்தால் போதும். அவனையும் வளர விடாமல் அவன் பண்ணுறதையும் என்ன இதுமாரி பண்ணிட்டாங்களே, அவன் மைண்டே கொஞ்சம் அப்செட் ஆகும். அதெல்லாம் எங்கே சொன்னால் புரியும். சரிங்க, இப்போ இந்த ஆர்டர் தான் எடுத்துன்னு போயின்னுக்கிறேன். எதுனா ஆர்டர் போகிறாங்களாம் பார்க்குறேன். இன்னும் சாப்பிடல,
மணி பாருங்க கரெக்டாக ஒரு 4 நாளாவது. காரில் வந்து ஊஞ்சிட்டு இருக்குதுங்க. சார் ஏங்க கரெக்டாக 5 கிலோமீட்டர் இருக்கும் போது 300 ஆர்டர் போட்டாங்க. சரி நான் எடுக்கல அதை எப்படி எடுத்துன்னு போகுது. பிக்கப்பே எடுக்க முடியாது. ஏன்னா இது வர 5 கிலோமீட்டருக்கு தான் இது வர கொடுக்கணும், அது எடுக்கணும். அது பிக்கப்பே 2 கிலோமீட்ரு. நான் இந்த ட்ராப்புக்கு வரதுக்கு முன்னாடி 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி அந்த ஆர்டர் போட்டாங்க. எடுக்கல. எடுத்துட்டேன். ஸ்கூட்ரு தாங்க எங்கே போட்டுக்கா. காரை 9 போட்டுக்குது, ஸ்கூட்ரு ஆர்டரு ஒரு பக்கம். இது பிக்கப் இங்கே தாங்க போட்டுக்குது. ரெண்டுமே ஒரே இடத்துல தாங்க. சரிங்க, இதை எடுத்துகிட்டு குத்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். எவ்வளோதாங்க ஆர்டரு குத்து மிச்சம் வச்சு இதுக்குள்ளே தான் குத்தேன். அண்ணன் 4 ரூபா போட்டு நம்மளுக்கு 600 பண்ணிட்டாரு. 4 ரூபா தான் டிப்ஸ். ஏன்டா எக்ஸ்ட்ரா கேட்கல. நாங்கள் ஆல்ரெடி ஸ்கூட்டர் ஆர்டர்னாலே கொஞ்சம் கேட்க மாட்டேன் காசு அமௌண்ட்டு, அதனால சொல்கிறேன். இதோங்க அத்தை ஆர்டர் போட்டாங்க. காரணை வந்தோடனே 300 போட்டாங்க. ரோஸ் மில்க் கடை பக்கத்துலன்னு சொன்னார். ஓகே 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 ரோஸ் மில்க் கடை பக்கத்தில் நல்லாயிருக்கு போல். சரிங்க, இங்கே தான். சரி எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோங்க, இங்கே இருந்தாங்க. இது இந்த லாரி இது பெரிய இது இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கம்பி இது அதுதாங்க. செம்ம இது வெயிட்டு. செம்ம வெயிட்னா 20 கிலோக்குள்ளே தான் ஆன்றாரு. ஆனால் 20 கிலோக்குள்ளே தான் இருக்கும். அந்த ஆர்டருக்கு கொடுக்கும்போது ஆர்டர் வச்சிட்டாங்க இந்த ஆர்டரு. சரி அதுதான் எடுத்துட்டேன். போகிற வழியே இன்னொரு ஆர்டர் வச்சாங்கன்னா அது எடுப்போம். கரெக்டாக 23 கிலோமீட்டர் காட்டுது. ஏன் காட்டுதுன்னா சிக்னல் போட்டாங்கடா. ஐயோ தண்ணியும் பிடிச்சிட்டேன். இன்னும் ஒரு ஆர்டர் எடுத்தானா வீட்டு பக்கம் சூப்பராக இருக்கும். சரி அண்ணா நகர் போட்டாங்க, போக முடியாது. அது குத்துட்டு அண்ணா நகருக்கு. சரி மலைமலை நகர் விடுங்க. அண்ணா நகர் 408 ரூபா போட்டாங்க. சே எடுத்தாலும் போக முடியாது. இந்த ஆர்டருக்கு வந்து 315 ரூபா காட்டினாங்க. நம்மளுக்கு என்ன பண்ணாங்கன்னா அண்ணன் வந்து நீங்கள் போங்க, நான் உங்களுக்கு 350 ரூபா போட சொல்கிறேன் அப்படின்னாரு. சரிங்கண்ணா நன்றிண்ணா அப்படின்ட்டேன். அவ்வளோதான், நம்ம இது இல்லைங்க. பார்த்துங்க, நான் உங்ககிட்ட ஒரு பொய்யும் சொல்ல போதில்ல, இருக்குது தான் காட்ட போகிறேன். எனக்கு 3 மணிக்கு போடல. இப்போ பாருங்கள் 4:41க்கு இன்னொரு ஆர்டர் எடுத்துட்டேன். அப்படியே எடுத்துன்னு ஓட்டினே இருந்தாலே தெரியுங்க, நல்லா கரெக்டாக இருக்குங்க. இப்போ அங்கேருந்து காரணையிலேருந்து ஒரு ஆர்டர் எடுத்தால் நல்லாயிருக்கும். பார்க்கலாம் எப்படின்னு தெரியல. நண்பர்களே, இந்த இடத்துல தான் டெலிவரி. ஆனால் இந்த இடத்த பார்த்தா டெலிவரி லொக்கேஷன் மாதிரியே இல்லை. இப்போ ஒரு 400 ரூபா 200 ரூபா ஆர்டர் பலாவரம் போட்டாங்க ரேப்பிடோவில், பைக் பூஸ்ட்டு. இது அப்படியே அங்கே போகிறதுக்கு வழி இருக்குதாண்ணா? அந்த இது சும்மா அங்கே போனால் ஆர்டர் வரோன்ட்டு சொல்கிறேன். இப்படியே போகலாம்ல? இப்படி போகலாம். சரிங்கண்ணா, ஓகே, நன்றிண்ணா. அவ்வளோதாங்க, கிளம்பிட்டோம். போயிட்டு சோழிங்கநல்லூர் ஆர்டர் போட்டாங்க, நான் தான் எடுக்கல. அதுனா நான் எடுத்துருக்கலாம் சும்மா இருக்கிறதுக்கு. வேணாம், அது ரேப்பிடோ வேறு, அதனால் எடுக்கல. இந்த ஆர்டருக்கு 350 ரூபா வாங்கிட்டோம். ஏன்னா அந்த அண்ணா 350 ரூபா தான் தரேன்னாரு. இவர் இல்லை
கொடுத்தவர். நான் சொல்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்னாரு. அதனால் 350 ரூபா கேட்டு வாங்கிக்கிட்டேன், அவ்வளோதான். ஒரு ஆர்டர் எடுத்தேன் 354. எங்கடா பார்த்தீங்கன்னா நாவலூர்கிட்ட வந்தாங்க. இந்த காரணை வந்து நாவலூர் ஒரு 4 கிலோமீட்டருங்க, 4.5 கிலோமீட்டர்னே வச்சுங்களேன். அங்கே வந்துட்டேன். கரெக்டாக வந்துட்டு நின்றுந்தேன். கரெக்டாக ஒரு ஆர்டர் போட்டாங்க இதுக்கு கேகே நகருக்கு. அந்த ஆர்டரை எடுத்துட்டேன். 358 பைக் ஆர்டர் தான், பரவாயில்ல எடுத்துட்டேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 545 ரூபா ஆர்டர் போட்டாங்க. எடுக்க முடியல என்னால், மனசே விட்டுட்டேன். சரிங்களா, இங்கே தான் ஏஜஸில் பிக்கப்பா. பிக்கப் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். எங்கள் இந்த பேக் தான், ஏதோ ஒரு பிஜியா கேகே நகரில். கரெக்டாக விஆர் மால், விஆர்ன்ற பாருங்க, விஜய் மால் கிட்ட இருக்குது. ஆனால் 1.5 ஹவர் காட்டுதுங்க, 29 கிலோமீட்டருங்க. ஓகே தான், போங்க, பரவாயில்ல. அது கமிஷனில் போக கரெக்டாக கிலோமீட்டருக்கு 10 ரூபான்ற மாரி தான் கணக்கு பண்ணி கொடுக்குறான் பைக் ஆர்டரில். அதுதான் போகிற வழியில் ஒரு 200 ஆர்டர் இருந்தால் பார்ப்போம். சரிங்களா, ஒரு அண்ணா நகர் ஆர்டர் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, கரெக்டாக சோழிங்கநல்லூர் அந்த லெஃப்ட் எடுத்தாச்சு. கரெக்டாக இது வரைக்கும் கரெக்டாக போய் நிற்குது. ஆனால் இன்னும் ஒரு ஆர்டர் கூட அடிக்கலைங்க. அந்த ஆர்டர் எடுத்ததுக்கு போய்ட்டு கரெக்டாக எங்கேயாவது போகிற வழியில் ஒரு ஆர்டர் போட்டால் கரெக்டாக இருக்கும். போயிட்டு அங்கேருந்து ஒரு ஆர்டரு எடுக்கிறோன்னா டைம் வேஸ்ட்டுங்க. போகும்போதே ஒரு ஆர்டர் எடுத்துன்னு போனோன்னா அது கொடுத்துட்டு அது கிலோமீட்டர் கொஞ்சம் இதுவாக இருக்கும், ஆர்டர் அமௌண்ட்டும் கொஞ்சம் கரெக்டாக போகும். அதுக்கு தான் டைம் கொஞ்சம் வேஸ்ட் ஆகாது. அதெல்லாம் இருக்குது. கரெக்டாக பார்த்துனுக்கிறேன். ஆனால் ஆர்டர் அடிக்கலை. ரேப்பிடோ ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். வெறும் போட்டோல் மட்டும் தான் எடுக்க போகிறேன். இப்போது ரேப்பிடோவில் அடிக்கவே இல்லை, அதனால் அது எதுக்கு ஆனில் இருக்குது. ஆளுங்க கூட்டின்னு போகிறது மட்டும் அச்சுனே இருக்குது. அது வந்து டப்புன்ட்டு என்ன ஒரு நாள் ஆர்டர் போட்டால் கூட டப்புன்ட்டு அது வந்து குறுக்க மறைச்சி விட்ரும். ஒரு டி நகர் ஆர்டர் போட்டால் நல்லாயிருக்கும். டி நகர் வேணாம், டி நகர் கரெக்ட் ஆகாது. அண்ணா நகர் கோயம்பேடு போட்டால் கூட நல்லாயிருக்கும். அதாங்க ஃப்ளைட் வந்து பாருங்க. நாலுலேருந்து சின்ன சின்ன ஆர்டராக எடுக்கலான்னு தாங்க தோணுது. ஆனால் அங்கே போனால் எப்படியோ நம்மளுக்கு பெரிய ஆர்டர் போட்டால் தான் எடுத்துன்னு போகணுன்ற ஒரு மைண்ட் செட்டு. ஒரு அண்ணா இருப்பார், பூந்தமல்லி அண்ணான்ட்டு. அவர் பேரை பூந்தமல்லின்னு வச்சுட்டாங்க. எனக்கு எடுத்தார் அவர் 4 ஆர்டர் எடுத்தார் ஒரே ரூட்டில். ஒரே ரூட்னா எப்படின்னா, பூந்தமல்லி ஒன்று, மாங்காடு ஒன்று, பம்மல் ஒன்று, திருமுடிவாக்கம் ஒன்று, மொத்தம் 4 ஆர்டரு. அழகாக அவர் வச்சுக்கிறது 4மே இது தான், இந்த ஐடி தான், பைக் ஐடி தான். அதனால் அவர் வச்சுக்கிட்ட பைக்கு தான். பெரிய பார்சல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு டாக்குமெண்ட்டு, ஒரு 22 கிலோ ஒரு சின்ன இது தான். அதுக்கடுத்தது ஒரு 2 பாட்சு எடுத்துன்னு போனோம் பார்த்தீங்களா ஸ்ரீபெரும்புத்தூருக்கு, அந்தமாரி பாட்சு. அதுக்கடுத்து இன்னொரு பாட்ச் எடுத்துன்னு அப்படியே போகிறேன்ட்டார். அதனால் அதை பார்க்க முடில. மற்றபடி இதுமாரி செட் பண்ண போகிறாருங்க தாறுமாறா. நம்ம அதுமாரி கூட செட் பண்ண போகலாம். ஏன்னா என்கிட்ட 2 ஸ்கூட்டர் ஐடி இருக்குது, 2 பைக் ஐடி இருக்குது. பார்ப்போம் என்ன கதைன்னு தெரில. நண்பர்களே, கரெக்டாக லொக்கேஷன் வந்தாச்சு. கேகே நகர். கேகே நகரில் ஒரு பிஜின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இங்கேருந்து ஒரு ஆர்டர் ஒரு 120 ரூபா ஆர்டர் போட்டால் நல்லா இருக்குங்க. கரெக்டாக யூவி ஒன்றா இல்லை, போட்ட லொக்கேஷனில் தானே இருக்கிறேன். கரெக்டாக அக்ஷயான்ட்டுக்கு க்ரீன் பேஸ் புரியல எனக்கு. பின்னாடி 14th ரோட்டில் இருக்குதா? போட்டுறானா? $356. இருங்க, க்ளோஸ் பண்ணிடுறேன்.
ஓகேண்ணா தேங்க்யூ. ஆ அவ்வளோங்க முடிச்சாச்சு. இன்னும் டோட்டல் இவ்வளோ பார்த்துட்டு என்ன ஆர்டர் எடுத்தால் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துன்னு போகிறாங்க. நண்பர்களே, இப்போ ஒரு ஆர்டர் போட்டாங்க, அது என்னன்னு. ஹலோ. ஆ ஆமாண்ணா. சங்கீதா. சரிங்க, உங்கள் தான் பிக்கப்பு எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏங்க இதுதான் பிக்கப்பு, எத்தாச்சு. அதுதாங்க எத்தாச்சு பிக்கப்பு. ஆனால் எப்படி போகுதுன்னு தெரில, பார்த்து போயிடல. சரிங்க, போயிட்டு அண்ணா நகர் போயிட்டு ட்ராப் திருமங்கலம் கிட்ட தான் போட்டுக்கிறாங்க. 17 நிமிஷம் காட்டுது. ஓகே தாங்க, 8:10 கொடுத்தேன்னா இன்றைக்கி அவ்வளோ முடிச்சிட்டேங்க. இன்றைக்கும் எப்படியோ கஷ்டப்பட்டு ஓட்டிட்டேன். பார்த்துங்க, 6 ஹவர் உக்காந்ததுக்கு 8:10 வரைக்கும் ஓட்ட வச்சிச்சு. இது எல்லா நாளும் இல்லை, இப்படியும் ஒரு நாள் நடக்கும். எல்லா நாளும் நம்மளுக்கு நல்லதாகவே நடக்கும்ன்ட்டு இல்லைல்ல. அது ஃபோனை காட்டினேன் பார்த்தீங்களா, அது ஃபோனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 75,999 ரூபா. 76,000 ரூபாய்க்கு ஒரு ரூபா கம்மிங்க. நான் நினச்சேன் பக்கத்தில் இருக்குன்ட்டு. பரவாயில்ல, இருக்குது, ஏதோ ஒன்று கிட்ட தான் இருக்குது. இங்கே இருக்குதுங்க சங்கீதா. சரிங்க, கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். அதாங்க கொத்து முச்சாச்சு. சூப்பர். கூகுள் 10 ப்ரோன்ற பாருங்க, 10 பிக்சலு, ஹெச்எல்லு, 10 பிக்சல்லு, அதெல்லாம் பார்த்தேங்க. சூப்பராக இருந்துச்சுங்க கேமரா குவாலிட்டி. அதான் பார்த்துன்னு இருந்தேன். ராம்ஸ்டி அது இருக்குது பாருங்கள், கரெக்டாக நேற்று நம்ம குடித்த இடம். அப்படியே ராம்ஸ்டியோட இன்றைக்கி பெட்டர் டீ எங்கள் அம்மா போடுற டீ தான், நல்லாயிருக்கும். கீரை விட்டேன். 675ங்க. 675 ப்ளஸ் டிப்ஸு பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரூபா. 35 ஒன்று, ஒரு 4 ஒன்று, வேறு என்ன, வேறு எதுவுமே இல்லை. 39 டிப்ஸு. அதுக்கடுத்து இன்னொரு ஐடி, இந்த ஐடியில் வந்து 542ங்க. 542. டோட்டல் ஏர்னிங் பார்த்தீங்கன்னா 1256. இன்றைக்கி பெட்ரோல் போட்டு 1036 ரூபாய் எடுத்தாச்சு. ஏன்னா டைம் தான் ஓவர் ஆயிடுச்சு, 8:15. இப்போ நாலுலேருந்து கரெக்டாக கொஞ்சம் செட் பண்ணோம். அந்த அண்ணன் மாரி போயிட்டு பக்காவாக செட் பண்ணி முடிக்கலாம். இதோட இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். வேறு எதுனா சொல்ல மறந்துட்டேன்னா தெரில. இந்த டீ அன்லிமிட்டடாக இல்லையான்னு கேட்டு சொல்கிறேன்னே, அது ஒன்றும் தெரியல. நான் அது இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில், ஏன்னா இன்றைக்கி மூடு ரொம்ப அப்செட்டு. ஏன்னா 3 மணிக்கு ஆர்டரு எவனாவது எடுத்துன்னு போவேன்னா, நான் எடுத்துன்னு போனேன். அதனால் கொஞ்சம் அப்செட்டு. இல்லைன்னா கேட்டு இது பண்ணியிருப்பேன். சரிங்க, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா, இதுவும் ப்ரொமோஷன் வீடியோ நினச்சிக்கோங்க. ஏன்னா 3 மணிக்கு ஆர்டர் எடுத்து ட்ரூவாக 3 மணி வரைக்கும் ஓட்டி, அதுவும் இல்லாமல் 3 மணிக்கு எடுத்தேன்னா 8 மணிக்கு முடிச்சுக்கிறேன். கரெக்டாக 4, 5, 6, 7, 8 5 ஹவரில் 1200 எடுத்துக்கிறேன். அது சின்ன ஆர்டர் எடுத்து ஓட்டியிருந்தாலே நல்லா இது வந்திருக்கும். சரிங்களா, சரிங்க, இதோட இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம். பாய்ங்க.